Welcome back, ladies and gentlemen. Hi, chala. God of Thunder ஆன Thor இருக்கார்ல. Honestly speaking, என்னோட favorite MCU character நான் Thor தான் சொல்லுவேன். Yes, obviously Iron Man, Captain America, Loki எல்லாம் இருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் Thor என்ற character. பட் இந்த Thor விட்டுட்டு அப்படியே காமிக்ஸ் குள்ள காலடி எடுத்துன்னு வெச்சுக்கோங்களேன். அங்க இருக்க பேசிக் வெர்ஷன் ஆஃப் Thor MCU ல பாக்குற Thor விட பயங்கர ஸ்ட்ராங்கா காமிச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் ஆஃப் Thor வந்து காமிக்ஸ்ல இருக்கு. அப்படி if not the most one of the most strongest version of Thor தான் Rune King Thor. OP character ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கேரக்டர்லாம் நெருங்க கூட முடியாது. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் இந்த ரூன் கிங் தார். பட் எப்படி நார்மலான ஒரு பேசிக் ஃபார்ம்ல இருக்க ஒரு தார் எப்படி பயங்கர ஓவர் பவர்டான ரூன் கிங் தாரா மாறுறாரு அப்படின்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இட்ஸ் கோனா பீ இன்ட்ரஸ்டிங். சோ அதனால இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடி இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So basically இந்த ரூன் கிங் தாரோட கதை வந்து நம்ம இந்த தார் ராக்னராக் படம் பார்த்தோம்ல, அதுல நடந்த ஏகப்பட்ட விஷயங்களோட இந்த ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆகும். லிட்டரலா இந்த ரூன் கிங் தாரோட ஸ்டோரியிலேயே ராக்னராக் அப்பதான் நடந்திருக்கும். அதனால நிறைய விஷயங்கள் இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் ஆகும். சோ பேசிக்கலி என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஓடினுக்கும் சர்ட்டருக்கும் நடந்த ஒரு சண்டையில ஆரெல்ஸ் சர்ட்டரை தடுக்கிற ஒரு முயற்சியில ஓடின் இறந்து போயிடுவாரு. ஓடின் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஓடின் ஃபோர்ஸ் வந்து தாருக்கு போயிடும். சோ இப்போ தார் வந்து நார்மலான அந்த தாரோட எபிலிட்டிஸ் மட்டும் இல்லாம ஓடின் ஃபோர்ஸோட இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மொத்த ஆஸ்கார்டுக்கும் கிங்கா மாறிடுவாரு. அந்த ஆஸ்கார்டியன் மக்களுக்கு ஒரு லீடரா மாறிடுவாரு. பட் சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, தாரால ஒரு நல்ல லீடரா இருந்திருக்க முடியாது. நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வரும், நிறைய கான்ட்ரோவர்சிஸ் நடக்கும். சோ அதனால வந்து அவர் வந்து நிறைய டைம் டிராவல் எல்லாம் பண்ணுவார். அந்த ஓடின் ஃபோர்ஸ் கிடைச்சதுனால டைம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதனால பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போய் பார்ப்பாரு. ஃபியூச்சருக்கு போயிட்டு அவரோட ஓல்டர் செல்ஃபை பார்ப்பாரு, பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவரோட யங்கர் செல்ஃபை பார்ப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. திரும்பவும் வந்து இந்த பிரசன்ட்டுக்கு, அதாவது திரும்பவும் ஆஸ்கார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓடின் ஃபோர்ஸ் அவர் விட்டு போயிடும். ஏன்டா இந்த ஓடின் ஃபோர்ஸ் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாருக்கு சுத்தமா புரியாது. பட் இந்த ஒரு காரணம் ஏன் வந்து ஓடின் ஃபோர்ஸ் தாரை விட்டு போச்சு அப்படின்றது வந்து லேட்டர் ஸ்டோரியில ரிவீல் ஆகும். அதை நான் சொல்றேன். இந்த மாதிரி ஓடின் ஃபோர்ஸ் அவர் விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் வெறும் நார்மலான தார் எபிலிட்டிஸ், தாருக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும். லிட்டரலா வெறும் காட் ஆஃப் தண்டரா மட்டும் இருப்பாரு தார். சோ இதெல்லாம் போயிட்டு இருக்க எப்பவுமே நமக்கு தெரியும் லோக்கி வந்து தார் மேல எப்பவுமே ஒரு போராம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு தெரியும். MCUல நம்ம பார்த்த லோக்கிக்கும் காமிக்ஸ்ல பார்க்குற லோக்கிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். MCUல நம்ம வந்து எப்படி பார்த்திருப்போம், ஒரு மாதிரி ஃபன்னியராவும் அட் தி சேம் டைம் லைட்டா ஈவிலாவும் மிஸ்டீவியஸாவும் தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். பட் இதுவே காமிக்ஸ்ல பார்த்தோம்னா, இந்த அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டோரியில பார்த்தோம்னா லோக்கி வந்து பயங்கர ஈவிலா காமிச்சிருப்பாங்க. அவுட் அண்ட் அவுட் ஈவில், பயங்கர ஈவிலா, ஃபுல்லாவே ஈவிலா தான் காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்டோரியில. பேசிக்கலி லோக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரே போயிட்டு இந்த வாட்டி சர்ட்டரை எழுப்பி விட்டுருவாரு. சர்ட்டரை வந்து எல்லாருமே இந்த தார் ராக்னராக் படத்துல பார்த்திருப்பீங்களா, அவரை எழுப்பி விட்டு அவரோட காஸ்மிக் ஃப்ளேம்ஸை ஒரு ஃபோர்ஜ் மாதிரி யூஸ் பண்ணி மியால்னிர் மாதிரி ஏகப்பட்ட மியால்னிர்ஸை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம இறந்து போன ஒரு சில காட்ஸ் திரும்ப உயிரோட கொண்டு வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்கா தாரோட எதிரிகள் நிறைய பேர் திரும்பவும் கொண்டு வந்து தாருக்கு அகைன்ஸ்டாவும் ஆஸ்கார்ட் மக்களுக்கு அகைன்ஸ்டாவும் பேசிக்கலி ஆஸ்கார்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு போரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. சோ இந்த ஒரு சண்டையில ஏகப்பட்ட சேதங்கள் நடக்கும், ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க. அண்ட் முக்கியமா தாரோட ஹேமரை உடைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலைமையில ஃபைனலி தாரோட ஹேமரை உடைச்சிருவாங்க. பிகாஸ் லிட்டரலா இன்னொரு மியால்னிர் மாதிரி ஏகப்பட்டது கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அதை வந்து யூஸ் பண்ணவும் தார் கையில இருந்த இந்த மியால்னிர் வந்து உடைஞ்சு போயிடுது. அந்த ஹேண்டில் அவரோட கையில இருக்கவும் ஒரு பார்ட் ஆஃப் த மியால்னிர் வந்து அந்த ஹேண்டிலோட இருக்கு, மீதி எல்லாமே உடைஞ்சு சுக்குநூறா கீழே தரையில விழுந்திருக்கு. சோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தார் அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி லோக்கி தன்னோட பவரை தார் மேல யூஸ் பண்ண, தார் தன் கையில இருந்து அந்த பாதி உடைஞ்ச மியால்னிரை யூஸ் பண்ணி பூமிக்கு போயிடுறாரு. பூமிக்கு வந்தது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் ஆக சொல்றாரு. சோ கேப்டன் அமெரிக்கா, அயர்ன் மேன் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து திரும்பவும் ஆஸ்கார்டுக்கே போறாங்க. இவங்க எல்லாரோட ஹெல்ப் மூலமா தார் வந்து திரும்பவும் ஆஸ்கார்டுக்கு வராரு. பட் அவங்க வந்த நேரம் தப்பா போயிடுச்சு. அவங்க வந்து ரொம்பவே லேட்டா வந்துட்டாங்க. அவங்க வரதுக்குள்ள ஏகப்பட்ட இன்னும் நிறைய சேதங்கள் ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்னும் இறந்து போயிட்டாங்க. முக்கியமா தாரோட இன்னொரு பிரதரான பால்டர் அவருமே இறந்து போயிட்டாரு. சோ நிறைய காட்ஸும் இறந்து போயிட்டாங்க, நிறைய ஆஸ்கார்டியன் மக்களும் இறந்து போயிட்டாங்க. அதுல முக்கியமா ஒரு சின்ன பையன் வந்து அனாதையா நின்னுட்டு இருப்பான். சோ அதனால வேற வழி இல்லாம தார் வந்து அந்த சின்ன பையனை வந்து கிட்டத்தட்ட தத்தெடுத்து தான் கூட வந்து வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ், அதாவது அயர்ன் மேனும் கேப்டன் அமெரிக்கா கிட்டயும் இது வந்து கடவுள்களுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை, இதுக்கப்புறம் இதுல வந்து ஹியூமன்ஸ் ஈடுபடுத்தாவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க பண்ண உதவி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் திரும்பவும் வந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தார் வந்து மீதி இருக்க ஆஸ்கார்டியன்ஸ் அண்ட் அந்த சின்ன பையன் இவங்க எல்லாருமே லீட் பண்ணிட்டு ஏகப்பட்ட ரெல்ம்ஸ் தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அந்த இக்டிசல் ட்ரீ, அந்த லைஃப் ட்ரீ இருக்குல்ல, அதுல மொத்தம் 9 ரெல்ம்ஸ் இருக்கும். அதுல எர்த்தும் ஒன்னு, ஆஸ்கார்டு ஒன்னு, இந்த மாதிரி நிறைய ரெல்ம்ஸ் இருக்கும். சோ ஆஸ்கார்ட்ல இருந்து ஏகப்பட்ட ரெல்ம்ஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கங்க யாரெல்லாம் வந்து இன்னும் உயிரோட இருக்காங்களோ, யாரெல்லாம் சர்வைவ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்த்துக்கிட்டு தார் வந்து இவங்க எல்லாருமே லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சோ ஆரம்பத்துல லீடர்ஷிப் இல்லாத இருந்த ஒரு தாரை வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இவர்கிட்ட இருக்க மாதிரியும் காட்ட பார்த்திருப்பாங்க. சோ அப்படி ஒரு கட்டத்துல இவங்க வந்து வேனஹைம் அப்படின்ற ஒரு ரெல்ம்க்கு போகவும் அங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ஆஸ்கார்ட்ல எப்படி வந்து லோக்கி அண்ட் அவரோட ஆர்மி வந்து ஒரு பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தினாங்களோ அந்த மாதிரி இன்னொரு சேதத்தை வேனஹைம்ல வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து தாரும் மத்த காட்ஸும் வந்து அங்க சண்டை போட லோக்கி அண்ட் அவரோட ஆர்மி வந்து நிறைய பேர் இருக்க ஒரு காரணத்தினால இவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியல. அந்த இடத்துல தான் தார் அண்ட் ஆஸ்கார்டியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தார மாதிரியே இருக்கக்கூடிய, அதாவது இன்னொரு லிட்டரலா இன்னொரு தாரான பீட்டா
பீட்டா ரேபிள் வந்து அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஆஸ்கார்டியன்ஸ் அண்ட் தாருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அவர் கையில ஸ்டார்ம் பிரேக்கர் இருக்கும். நம்ம வந்து படத்துல பார்த்திருப்போம் ஸ்டார்ம் பிரேக்கரை வந்து தாரே போயிட்டு ரெடி பண்ற மாதிரி பார்த்திருப்போம். பட் உண்மையாவே ஸ்டார்ம் பிரேக்கர் வந்து பீட்டா ரேபிள் கிட்ட தான் இருந்திருக்கும். சோ பேசிக்கலி தாருக்காக என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே வராங்க. தாருமே பீட்டா ரேபிள் நமக்கு ஒரு நல்ல ஆளையா இருப்பான், இந்த ஒரு போர்ல வந்து நமக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா ரேபிள கூடவே வந்து வச்சுக்கிறாரு, சைட்லயே வந்து வச்சுக்கிறாரு. பட் சோகமான விஷயம் என்னன்னா இந்த வேன்ஹெய்ம்ல நடந்த ஒரு சண்டையில அந்த சின்ன பையன் இருந்தால தப்பிச்ச ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் இறந்து போயிடுறான். பட் இங்க மேட்டர் என்னன்னா அந்த செத்து போன சின்ன பையன் இருக்கான்ல அவனோட வடிவத்திலேயே ஓடின் ஃபோர்ஸ் வந்து இப்ப தார் கிட்ட வந்து பேசுது. அப்பதான் தார் வந்து ஏன் என்கிட்ட இருந்து அந்த ஓடின் ஃபோர்ஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த சின்ன பையன் உருவத்துல இருக்க அந்த ஓடின் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இன்னும் இந்த ஓடின் ஃபோர்ஸை வச்சுக்கிறதுக்கு தகுதியானவனா இன்னும் மாறல, அதை பத்தின நாலேஜ் இல்லாதவன் அந்த ஓடின் ஃபோர்ஸை வச்சுக்கவே கூடாது, அதுக்கு அவன் வந்து தகுதியே இல்லாதவன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையனோட உருவம் வந்து சொல்லுது. சோ பேசிக்கலி தாரோட ஆரிஜின் நம்ம பார்த்திருப்போம்ல, எப்படி ஓடின் வந்து இந்த ஹேமரை நீ வச்சுக்கிறதுக்கு வந்து தகுதி இல்ல, எப்போ உனக்கு வந்து தகுதி வருதோ அப்பதான் இந்த ஹேமர் உன்னால தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி இந்த ஒரு ஓடின் ஃபோர்ஸோட கதையுமே போகுது. சோ இப்போ நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை, இந்த ராக்னராக்கோட பிரச்சனை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா தன்னோட அப்பா அதாவது ஆல் ஃபாதர் ஓடின் என்ன பண்ணாரோ அதே ஒரு பாதையை தான் நீ எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஓடின் ஃபோர்ஸ் வந்து சொல்லுது. அதனால ஓடின் என்ன பண்ணாரோ அதே ஒரு விஷயத்தை பண்றதுக்காக தாருமே ரெடி ஆகுறாரு. பேசிக்கலி ஓடின் வந்து ஒரு கண் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதுக்கான காரணம் இதுதான். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பவர் கிடைச்சதும், அந்த மாதிரி அவருக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சதுக்கான காரணமே தன்னோட ஒரு கண்ணை வந்து ஒரு கிணத்துல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதும், அந்த இக்ட்ரிசில் ட்ரீல வந்து பிசிக்கலா தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி தொங்குனதும் தான் அதுக்கான காரணம். சோ இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை, அதே மாதிரி ஒரு பாதையை தார் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அந்த உருவம் வந்து சொல்லுது. அதனால தாருமே அந்த கிணத்துக்கு போயிட்டு தன்னோட ஒரு கண்ணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பட் எதுவுமே நடக்கல. ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி தார் கேட்கவும் அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உன் அப்பா எடுத்த பாதையை தான் நீ எடுக்கணும்னு சொன்னேனே தவிர்த்து உன் அப்பா என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை பண்ணணும்னு சொல்லல. ஏற்கனவே ஒருத்தர் வந்து தன்னோட கண்ணை இழந்து அதுக்கான ஒரு பலனை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு, திரும்பவும் ஒருத்தர் வந்து அதே விஷயத்தை பண்ணா அதே பலன் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா போகணும் அப்படின்ற மாதிரி அந்த உருவம் சொல்லவும் தார் வேற வழி இல்லாம தன்னோட இன்னொரு கண்ணையும் இழக்கிறாரு. சோ பேசிக்கலி தார் வந்து பார்வையற்றவரா மாறிடுறாரு. ரெண்டு கண்ணையும் அந்த கிணத்துக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு தேவைப்பட்ட அந்த பவர் வந்து கிடைக்குது. அந்த பவர் மூலமா அவரால் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. சோ இப்பதான் அவருக்கு வந்து ஒரு உண்மை என்ன தெரிய வருது அப்படின்னா, ராக்னராக் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இந்த ஆஸ்கார்ட் அழியிற ஒரு விஷயம், கடவுள்கள் இறந்து போற ஒரு விஷயம் வந்து சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு, திரும்ப நடந்துட்டு இருக்கு. கடவுள்கள் வந்து இறந்து போறாங்க, திரும்பவும் பிறந்து வராங்க, இது வந்து சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆஸ்கார்டியன்ஸ் இறந்து போறதும் திரும்ப வரதும் ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தார் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அதை பண்றதுக்கு இப்ப இவர்கிட்ட இருக்க பவர்ஸ் மட்டும் போதாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பிளைண்டா இருக்காரு. அவருக்கு வந்து இப்ப ரெண்டு கண்ணுமே போயிடுச்சு. அதனால வந்து ஓடின் பண்ண அடுத்த ஒரு ஸ்டெப்பையும் அவர் பண்றாரு. அந்த இக்ட்ரிசில் ட்ரீல லிட்டரலா தூக்கு மாட்டியிருப்பாரு ஓடின். அதே ஒரு விஷயத்தை இவருமே பண்ண பாக்குறாரு. ஓடின் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட அந்த தவம் இருக்கும்போது அந்த டைம்ல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, தன்னை தானே பிசிக்கலா ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. பெயின் அண்ட் சஃபரிங் மட்டும் இவர் வந்து அனுபவிச்சிருப்பாரு. உயிருக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்பட்டிருக்காது. பட் தார் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு படி மேல போயிட்டு தன்னோட உயிரையே பணைய வச்சிருப்பாரு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னல, ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணா அந்த ஒரு பலன் கிடைக்காது. அதனால அதுக்கு மேல போய் எதனா ஒன்னு பண்ணணும். சோ இதனால தார் வந்து தன்னை தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு ப்ராசஸ், இது பேசிக்கலி ஒரு தவம் இருக்கிற மாதிரி தான். ஒரு தவம் இருந்தா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இவர் இருந்த அந்த தவம், இவர் வந்து அந்த மரத்துல தொங்குனதுனால என்ன நடக்குது அப்படின்னா, மேஜிக் ஆஃப் தி ரூன்ஸோட மேஜிக்கை வந்து இவர் கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யூனிவர்ஸோட மொத்த சீக்ரெட்ஸையும் இவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்ல இருக்க எல்லா ரகசியங்களையும் இவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஓடின் தான் இருக்கிறதுலே நாலேஜபிள் பர்சன், அவருக்கு வந்து நிறைய விஸ்டம் இருக்கு, பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் மூலமா ஓடினை விட ஃபார் மோர் சுப்பீரியரான ஒரு பீயிங்கா தார் வந்து இந்த இடத்துல மாறுறாரு. சோ ஒன்ஸ் தார் வந்து தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ஹெல்ல வந்து கண் முழிக்கிறார். ஹெல்னா HELL கிடையாது, நரகம் கிடையாது, HEL அப்படின்னு சொல்லிட்டு நார்ஸ் மித்தாலஜில ஒரு ஆஃப்டர் லைஃப் இடம் இருக்கு. வல்ஹாலா மாதிரி ஹெல்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல காடஸ் ஆஃப் டெத் ஆன ஹெலா தான் இருப்பாங்க. சோ ஹெலா வந்து தார் எதனா பண்ணிடுறதுக்கு முன்னாடி ஓடினோட ஆஸ்ட்ரல் ஃபார்ம் அந்த இடத்துக்கு வந்து தாரை காப்பாத்திட்டு அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போயிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெளியே போயிட்டு ஒரு டார்க்கான ஒரு கருப்பு வாய்டு மாதிரி ஒரு இடத்துல வந்து தார் கண் முழிப்பாரு. அண்ட் ஃபர்தர் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு டவுட் வந்திருக்கலாம், எதுக்கு ரெண்டு காக்கா மாதிரி இவர் கூட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யோசிச்சிருந்திருக்கலாம். இது வந்து அந்த சின்ன பையன் உருவத்து கூட இருந்துட்டு இருந்திருக்கும். பேசிக்கலி அவர் கண்ணை இழந்துட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு காக்கா, இந்த ரெண்டு ரேவன்ஸ் தான் அவருக்கு ரெண்டு கண்கள் மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இந்த ரெண்டு பறவைகள் லிட்டரலா அவரோட ரெண்டு கண்கள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஷேடோ ரெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அந்த கருப்பான ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு சில பீயிங்ஸ் நோட்டீஸ் பண்றாரு. ஒரு சில காட்லி பீயிங்ஸ், அந்த ஷேடோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில காட்லி பீயிங்ஸ் வந்து பாக்குறாரு. அப்பதான் தாருக்கு வந்து இன்னொரு உண்மையும் புரிய வருது. தார், லோக்கி, ஓடின் இவங்கலாம் தான் காட்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்த மத்தியில அவங்களுக்கு மேல ஷேடோஸ்ல வந்து ஒரு சில காட்ஸ் இருக்கானுங்க. முக்கியமா இந்த ராக்னராக் திரும்ப நடக்கிறதுக்கான காரணமே இந்த ஒரு சில பேர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தார் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் தார் வந்து இவ்வளவு நேரமா மூடிட்டு இருந்த தன்னோட கண்களை வந்து திறக்கிறாரு. உள்ள வந்து அவருக்கு வந்து ஒரு ஐ பால்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் வந்து இப்ப எடுத்த பவர் மூலமா அவரோட ரெண்டு கண்களும் வந்து ப்ளூ கலர்ல க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண் பார்வையே தேவையில்ல, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து தார் வந்து இப்ப அடைஞ்சிருக்காரு. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். பட் நீங்க
நீங்க வந்து புரிதலுக்காக அவருக்கு கண்ணு தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி தன்னோட அப்பா போன பாதையில தன்னோட அப்பா பண்ண சாக்ரிஃபைசஸ் விட பயங்கரமான சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பண்ணி மொத்தமா ஆளே மாறி ரூன் கிங் தாரா உருமாறி ஆஸ்கார்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. அண்ட் அங்க அவர் உள்ள வந்த உடனே அவர் ஃபேஸ் பண்ற வில்லன் யாருன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் தாரோட வில்லன் சொல்லலாம். மேன்காக தான் வந்து தார் வந்து ஃபேஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி மேன்காக் கூட சண்டை போடும் போதெல்லாம் தார் வந்து டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு. இப்போ மேன்காக் அப்படின்ற அந்த வில்லன் வந்து தார் கிட்ட வரவும் தார் வந்து இப்ப மேன்காக அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மேன்காக முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஃபைனலி இவர் வந்து லோக்கியை போய் ஃபேஸ் பண்றாரு. லோக்கி அந்த இடத்துக்கு வந்து அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் லோக்கியோட அந்த ட்ரோல் ஆர்மின்னு ஒன்னு இருக்கும். அந்த ஆர்மியை வந்து அவர் வந்து இறக்கி விடவும் அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. தார் கிட்ட கூட போக முடியல. தாரை சுத்தி ஒரு ஆரா மாதிரி ஃபார்ம் லைக் ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மாதிரி வந்து மொத்த பேரையும் பறக்க விட்டுறாரு ரூன் கிங் தார். யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியல. லிட்டரலா கிட்ட கூட வர முடியல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லோக்கி வந்து வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டி இட்டுறாரு, சரண்டர் ஆயிடுறாரு. லோக்கியை வந்து தார் மன்னிச்சு விட்டுறாம தார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா லோக்கியோட தலையை அப்படியே பேத்து தனியா எடுத்துறாரு. சாகடிக்கல, பட் தலையை தனியா கட்டி எடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம லோக்கியோட தலையை வந்து தன்னோட பெல்ட்ல வந்து மாட்டி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தார் வந்து லோக்கி கூடவே சேர்ந்து சர்ட்டரை வந்து பார்க்க போறாங்க. சர்ட்டரை போய் பார்த்துட்டு தன்னோட உடைஞ்சு போன ஹேமரை சரி பண்ண சொல்லி தார் வந்து சர்ட்டர் கிட்ட கொடுக்கறாரு. இதை நீ மட்டும் பண்ணி கொடுத்தனா நானே உன்னை வந்து ஆஸ்கார்டுக்குள்ள விடுறேன். நீயே போயிட்டு எவ்வளவு டெஸ்ட்ராய் பண்ணுமா பண்ணிக்கோ, ஆஸ்கார்ட மொத்தமா அழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தார் வந்து சர்ட்டர் கிட்ட சொல்லிடுறாரு. சோ சர்ட்டரும் வந்து இந்த ஹேமரை சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ட்டர் போயிட்டு ஆஸ்கார்ட டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து இது தெரியாம வந்து சண்டை போட பாக்குறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க தார் வந்து இப்ப தன்னோட ஹேமரை எடுத்துக்கிட்டு இந்த இக்ட்ரிசில் ட்ரீ கிட்டே போறாரு. திரும்பவும் லூம் ஆஃப் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். அந்த மரத்தோட அடிவாரத்துக்கிட்ட ஒன்னு இருக்கும். பேசிக்கலி அது என்னன்னா ஒரு நூல் கண்டு மாதிரி இருக்கும். இந்த ஒரு லூம் ஆஃப் ஃபேட்ஸோட காரணத்தினால தான் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. ராக்னராக் திரும்ப நடந்துட்டு இருக்கு. கடவுள்கள் இறந்து போறதும் கடவுள்கள் திரும்ப பிறந்து வரதும் திரும்ப நடக்கிறதுக்கான காரணமே இந்த லூம் ஆஃப் ஃபேட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு காட்டுறாங்க. பேசிக்கலி இதுக்கு முன்னாடி தாருமே இறந்து போயிட்டு திரும்ப வந்த ஒரு கேரக்டர் தான். இதுக்கு மேல இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேமரை வச்சு அந்த இக்ட்ரிசில் ட்ரீ அடிக்க வர மேல இருந்து அந்த ஷேடோ ரெல்ம்ல இருந்து ஒரு சில காட்ஸ் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா இருந்தானுங்களே, அவனுங்க வந்து இப்ப ஃபைனலி தார் கிட்ட வந்து இத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த அளவுக்கு தார் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டாரு. இந்த கவுன்சில நாங்க வேணா உனக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவும் தார் வந்து போடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த லூமையும் அடிச்சு உடைக்கிறாரு. இதன் மூலமா ஆஸ்கார்டோட காட்ஸ் இந்த மேல இருந்து பார்த்துட்டு இருந்தானுங்களே, அவனுங்க காட்ஸ்க்கு மேல ஒரு சில காட்ஸ் இருந்தானுங்களே, அவனுங்களோட தலைவிதி இது எல்லாமே இப்ப வந்து முடிஞ்சு போயிடுது. தார் வந்து பேசிக்கலி ஆஸ்கார்ட லிட்டரலா டெஸ்ட்ராய் பண்ணிருக்காரு. இது தப்பு இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அவனுங்க வந்து ஒரு எட்டர்னல் பீயிங் மாதிரி தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. செத்து திரும்ப வந்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு ஒரு எண்டுனா மொத்தமா முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தார் வந்து இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இந்த லூமை அழிச்சிட்டு இந்த சைக்கிள் எல்லாத்தையுமே உடைச்சதுக்கு அப்புறம் தார் வந்து இப்ப எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து இப்ப பண்றதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதனால ஓடின் எப்படி வந்து ஒரு ஹைபர்னேஷனுக்கு பல வருஷங்களுக்கு ஒரு தூக்கத்துக்கு போவார்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து தார் வந்து போயிடுறாரு. இப்படிதான் இந்த ரூன் கிங் தாரோட ஸ்டோரி வந்து முடிஞ்சிருக்கும். இது ஒன்னு மட்டும் தான் ரூன் கிங் தாரை வச்சு வந்த ஒரு ஸ்டோரி. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ரூன் கிங் தாரை பத்தின ஒப்பீனியன் என்ன? ரொம்ப ஓவர்பவர்டான ஒரு கேரக்டர். உங்களுக்கு எப்படி இந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்கறேன். Until then, stay safe, see you soon. Bye.